ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பானையில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழ் காய்க்கிறதுக்காக ராகி மாவை முந்தின நாளே வந்து கலக்கி புளிக்க வச்சுருந்தேன். நம்ம இது புளிக்க வச்சு கூழ் காய்ச்சி கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா வாரத்தில் செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹரிஷப்பா ஊரில் இல்லாத அப்படி காரணத்தினால நான், பசங்க, அம்மா இவ்வளோ பேர் தான் கிளம்பியிருந்தோம். பசங்களுக்கு ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறதுனால ஈவினிங் தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 5:30 போல் தான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடி 3வது வெள்ளி ஷூட் பண்ண வீடியோ தான். எனக்கு வந்து உடம்பு முடியலை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருந்தனால தான் நான் இந்த வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு இன்னும் சரியாக க்யூர் ஆகலை. இருமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இன்னுமே என்னோடய வாய்ஸ் அப்படி இருக்குது. அப்புறமா நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு ஆடி மாதம் போனீங்களா, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா மார்னிங்கே விளக்கெல்லாம் ஏற்றி குலதெய்வ வழிபாடெல்லாம் வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். என்ன தான் நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தாலுமே வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் மார்னிங்கே வந்து பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக தான் நான் இந்த கூழ் காய்ச்சி கொடுக்குறேன். நான் இது வந்து கூழ் காய்ச்சி கொடுத்ததே கிடையாது. வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் வந்து இனிப்பு இந்த சர்க்கரை போட்டு ராகி மாவு போட்டு கூழ் மாதிரி காய்ச்சி நான் வீட்டில் வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கேன். தவிர நான் வந்து வெளியில் இந்த மாதிரி கோயில்களுக்கோ இந்த மாதிரி நான் வச்சதே கிடையாது. ஆனால் இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இனிப்பு கூழ் இல்லாமல் இந்த பச்சரிசி அந்த குருணை அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, அதுதான் நான் செஞ்சுருந்தேன். அது வந்து இன்னொரு ஆன்ட்டிகிட்ட வந்து நான் கேட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். யாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் இது செய்ய தெரியாது. ஃபஸ்ட் தடவையாக நான் ட்ரை பண்ணி செஞ்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கோயிலில் எல்லாருமே நல்ல டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சரிசி குருணை வாங்கிக்கணும். ராகி மாவு நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு சரிசமமான கம்மி, அதாவது இப்போ நான் வந்து எந்த அளவில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து ராகி மாவு வாங்கினேன். 1/2 கிலோ வந்து பச்சரிசி குருணை வாங்கியிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வைப்போம் இல்லையா, நம்ம அரிசிக்கு வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, உலை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு பக்குவமாக வந்து கொஞ்சம் வேகிற மாதிரி இதை நம்ம கழுவி போட்டுக்கணும் குருணையை. அது கொஞ்சம் அரைப்பக்குவம் வந்ததுமே நம்ம ஏற்கனவே கலக்கி புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, அதாவது ராகி மாவு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காய்க்கிறோன்னா முந்தின நாள் ராத்திரியே வந்து அதை வந்து கலக்கி புளிக்க வச்சிடணும். அப்போ தான் இது வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கலக்கி நமக்கு கை விடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த ராகி மாவோடைய அந்த கட்டிப்பதம் வந்து அடிபத்துற மாதிரி ஆகி கட்டி கட்டியாக திட்டு ஆயிரும். அதனால தான் நம்ம மெயினாக வந்து இதை கலக்கியே வைக்கிறது முன்னக்கூட்டி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து இறக்குற வரைக்குமே வந்து கை எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் கெட்டி கொடுக்குற தன்மை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை இறக்கிக்கலாம். நம்மளுக்கே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அது வெந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம அதை இறக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து 1 லிட்டர் தயிர் வாங்கியிருந்தேன். நம்ம கூடவும் தயிர் வாங்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து 1 லிட்டர் தயிர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளி வந்து வெட்டி மேலே தூவி, வேப்பிலையுமே மேலே தூவி இறக்கி நாங்கள் வச்சுட்டோம். இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே நானும் எப்படியோ ட்ரை பண்ணி செஞ்சுட்டேன். அம்மாவும் நீ தான் உன்னோட கையால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே அதில் எதுவுமே இது பண்ணிக்கல. நான் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அடி பற்றிடக்கூடாது, ஏன்னா ராகி மாவு இல்லையா, அதனால நான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை பக்கத்தில். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ரிலீஃபே வந்தது. நான் நினச்ச மாதிரி ரொம்பவே அழகாகவும்
நாங்கள் குடிச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா நம்ம தடவையா செஞ்சுருக்கோம். ஆனால் அது வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் வந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரெடியாக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து மாவிளக்கு போட்டு வைக்கிறதுக்கு வேண்டி, மாவிளக்குக்கு அம்மாவும் அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா, சர்க்கரைய வந்து பொடி பொடியா வந்து வெட்டி எனக்கு வச்சு தந்துட்டாங்க. நானுமே அந்த மாவு வந்து நான் வந்து வீட்டில மாவிளக்கு வைக்கிறதா இருந்தா, பச்சரிசி நனைய போட்டு, அத நானே பவுடர் பண்ணி அந்த மாரி தான் செய்வேன். அ அந்த அளவு டைமும் நம்மளுக்கு அங்க வந்து இருக்காது இல்லையா? அதனால நான் மாவு வந்து ரெடிமேடா வாங்கிட்டே தான் போனேன். எப்படி வருதோ என்னவோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாவே வந்தது. எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பதட்டமாவே தான் இருந்தது. இந்த கூழும் சரி, மாவிளக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன் நானே. ஏன்னா, ஹரிஷப்பா இல்லாம ஃபஸ்ட்டு தடவையா நானும் பசங்களும் அன்னைக்கு தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம். ஏதாவது திங்ஸ் இல்ல, இது இது பண்ணணும், கொஞ்சம் இது கூட பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு கேட்க தோணும். அவங்க இல்லாம வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் தடவ போனனால, இது எப்படியாவது கிளியரா பண்ணி முடிச்சிடணும். நல்லபடியா பண்ணி முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும். எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டே தான் எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரியே கடவுளே எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். நான் நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்குது, கூழ் ரொம்ப அழகா இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னனால எனக்கு வந்து ஏன்னா நான் அதை முழுக்க முழுக்க பண்ணது ஃபுல்லும் நான் மட்டும்தான். இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பசங்களுக்கு மொட்டை போடும்போதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நாங்கள் எங்களோட தெரிஞ்ச கோயிலெல்லாம் போய் பொங்கல் வைக்கிறது அப்படி எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, அம்மா தான் எனக்கு வந்து நான் பசங்களாம் வச்சுருப்பேன். அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே இப்படி பண்ணி தருவாங்க. நம்ம பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி பசங்கள பார்க்குற மாதிரி அப்படி மடியில் வச்சுட்டு உட்காந்துக்குவோம். எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் தடவையா நானே அதுலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி அதுலேருந்தே தான் எனக்கு வந்து அதை விட்டு விலகவே மனசு இல்ல. எல்லாமே நம்மளே பண்ணிரணும், எப்படியாவது பண்ணிரணும் அப்படி சொல்லிட்டு அதை விட்டே நவலாம இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு அதில் கூழ் இருந்ததுக்கும், இப்போ இருக்கிற அதில் கலர் சேஞ்சுக்கும் நம்மளுக்கே தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா அதில் தெரியும்னு நெனைக்கிறேன். கூழ் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இந்த மாவிளக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சின்னதா ஷேர் பண்ணுறேன். இந்த மாவிளக்குக்கு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின அளவை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்க போகிறேன். இதில் வந்து நான் வந்து 1/2 கிலோ வந்து பச்சரிசி மாவும், 1/2 கிலோ வந்து சர்க்கரையும் வாங்கியிருந்தேன். கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டுக்கல. கையை வச்சு தான் நுணுக்கி போட்டிருந்தேன். ஒரு 3, 4 ஏலக்காய் வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமானா கூட இந்த விளக்கு வந்து கொஞ்சம் இழுகுன மாதிரி ஆயிரும். நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குளு குளுன்னு தண்ணி உருகி ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றாம நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்தோன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருட்டுறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்துரும். இதுலேயே பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 பெரிய இந்த மாவிளக்கும், சின்ன ஒரு மாவிளக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது கூடாலே பார்த்தீங்கன்னா, எங்கள் கோயிலில் வந்து மாவிளக்கு கூடாலேயே சின்னதா மாவு உருண்டையும் வைப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாவு உருண்டை, ஒவ்வொரு விளக்குக்குமே 2, 2 உருண்டை வச்சு, அப்படி 6 மாவு உருண்டை எடுத்து அப்படி வச்சுருந்தேன். நல்லா அழகாவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் நம்மளுக்கு வந்து வீட்டில் ஏதாவது நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சடனாக நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் மாவு வாங்கியுமே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். நான் வந்து ஆனால் இதுவரை நான் ரெடிமேட் மாவு வந்து செஞ்சு பார்த்தது கிடையாது. நானே தான் பச்சரிசி வாங்கி நனைய போட்டு பவுட்ரு பண்ணி வச்சு தான் பழக்கம். ஆனால் எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஆனால் நல்லாவே வந்துச்சு எனக்கு. மாவிளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் வந்து கூழ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறமா, கூடவே தயிரும் சேர்த்து கொஞ்சமே இலக்கி வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா,
பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்ட உள்ளியுமே அதில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 5 வேப்பிலை போல் தான் போட்டிருந்தேன். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக போடும்போது நல்லா கசக்கும். அதனால நான் வந்து ஒரு 5 வேப்பிலையுமே போட்டு எடுத்து மூடி வச்சுக்கிட்டேன். கூழ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. மாவிளக்குமே ரெடி ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவிளக்கில் நெய் ஊற்றி தீபமே ஏற்றிட்டாங்க. எல்லாமே ரெடியாகி முடிச்சதுக்கப்புறமா தான் அப்பாடா அப்படிங்கிற எனக்கு ஒரு ரிலீஃப் ஆச்சுது. அப்புறமா தீபாராதனை முடிஞ்சதுக்கப்புறமா கூழ் எல்லாத்துக்குமே எடுத்து பரிமாறி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களுக்குமே ஆட்டோ வந்து வெயிட்டிங்லேயே நின்னதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அப்படி கிளம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொண்டு போன பாத்திரத்தில் எங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டு பக்கத்தில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.